எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸலில் வந்து டேட்டா செட்டில் உள்ள டெக்ஸ்ட்டை வந்து எப்படி நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டேட்டா செட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த டேட்டா செட்டை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எதுவுமே ப்ராப்பராக இல்லை. ஒன்று கேபிட்டலில் இருக்குது, ஒன்று ஸ்மாலில் இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது, அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக இல்லை. இது எப்படி நம்ம அலைன் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு தனி ஃபங்க்ஷன் இருக்குது, அதை வச்சு தான் நம்ம அலைன் பண்ண போகிறோம். இப்போ ப்ராப்பர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணி பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். டெக்ஸ்ட் எப்படி மாறுன்னு பாருங்கள். ப்ராப்பர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. டெக்ஸ்ட்னு மட்டும் ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் டெக்ஸ்ட்டு. இந்த டெக்ஸ்ட்டு தான் நம்ம மாற்ற போகிறோம். கொடுத்துட்டு க்ளோஸ் அடிச்சுட்டு என்டர் அப்படி அடிச்சுன்னு வச்சுங்களேன். அஞ்சாருங்க ப்ராப்பராக வந்துடுச்சு. ஃபஸ்ட் நேமோட ஃபஸ்ட் லெட்டரும் செகண்ட் நேமோட ஃபஸ்ட் லெட்டரும் கேபிட்டல் வந்துடுச்சு. மற்ற இதெல்லாம் ஸ்மாலாக மாறிடுச்சு. அப்படியே இது எல்லாத்துக்கும் அதே மாதிரி மாறிடும். டபுள் கிளிக் பண்ணணும்னு வச்சுங்களேன், பாருங்கள் எல்லாத்துக்குமே மாறிடுச்சு. ரன்வே, ஏ, இமேஜ் ஜென்ரேட்டர், சிபாபாஸ் இன்டகிரேஷன் கைடு அப்படியே மாறிடுச்சு பாருங்கள். இல்லை எனக்கு வந்து எல்லாமே அப்பராக வேணும் அப்படின்னா அப்படியே எடுத்துகிட்டு அப்பர்னு போட்டுருங்க. அப்பர்னு போட்டு டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிட்டு என்ட்ரடிச்சி அப்படின்னா எல்லாமே அப்பர் கேஸ்டாக அப்பர் இதாக மாறிடும். அப்பர் கேஸாக பாருங்கள், அப்பராக மாறிடுச்சு பாருங்கள். இல்லை எனக்கு எல்லாமே லோவராக வேணும் அப்படின்னா அதே இது லோவர்னு டைப் பண்ணி டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்து என்ட்ரடிச்சிங்க அப்படின்னா எல்லாமே லோவராக மாறிடும். இப்போ இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அப்படின்னா இந்த ஸ்பேஸ் மட்டும் மாற மாட்டேங்குது பார்த்தீங்களா. மற்ற எல்லா ஃபங்க்ஷனும் ஒர்க் ஆகுது, ஆனால் ஸ்பேஸ் மட்டும் இந்த இடையில கேப் தெரியும் பார்த்தீங்களா. அது இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரிம்முன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை தான் யூஸ் பண்ணணும். அது வந்து ஸ்பேஸை வந்து எடுத்துரும். இப்போ ட்ரிம்முன்னு இருக்குது, அந்த ஃபங்க்ஷனை வச்சு அந்த ஸ்பேஸை ரிமூவ் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணிட்டு என்டர் அடித்தேன் அப்படின்னா அந்த ஸ்பேஸ் ரிமூவ் ஆகிடுச்சு பாருங்கள். அப்படி எதுக்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அதை வந்து எல்லாத்தையுமே எடுத்து ரிமூவ் பண்ணிடும். இப்போ இதுக்கு மட்டும்தான் இருக்குது, அதனால் இது மட்டும் தான் எடுத்துச்சு. இல்லை எனக்கு எல்லா ஃபங்க்ஷனும் ஒன்றா யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பர்னு போட்டுக்கோங்க. எனக்கு கேஸ் வந்து ப்ராப்பராக இருக்கணும், எல்லா கேஸும் ப்ராப்பராக இருக்கணும், அந்த ஸ்பேஸும் இருக்கக்கூடாது. அப்படின்னா ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் ட்ரிம் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி டெக்ஸ்ட்டு, இதான் டெக்ஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 ஆர்குமெண்ட்டுங்கிறனால 2 இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் அடிச்சேன் அப்படின்னா மாறிடுச்சு பாருங்கள். அப்படியே எல்லாம் மாறிடுச்சு பாருங்கள். இப்படி தான் வந்து டேட்டா செட்டில் வந்து டெக்ஸ்ட்லாம் அலைன்மெண்ட் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இப்படி தான் அலைன் பண்ணணும். இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.